ஈரோட்ல நேத்து நடந்த மக்கள் சந்திப்புல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வண்ணமாக, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரீசென்ட்டா நடந்த ஒரு கூட்டத்துல, "எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லக்கூடிய வண்ணமாக, அண்ணா வந்து கிண்டலும், கேலியுமா நேத்து பேசியிருப்பாரு. இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது. முதலாவதாக இந்த விஷயத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசினாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அதாவது ரீசெண்டா பாஜகனுடைய அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துல பீகாரை முடிச்சிட்டோம், இனி எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2026 में तमिलनाडु और बंगाल में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने जा रही। அதற்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உங்களுடைய சங்கிப்படையே மொத்தமாக வந்தாலும் எங்களை, அதாவது தமிழ் மக்களை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அதனாலதான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசுனாங்கல்ல. அண்மையில கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. அதன் பிறகு எங்களுடைய கேரக்டரையே, அதாவது தமிழக மக்களாகிய எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. இதைத்தான் அண்ணன் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாரு. இது வரைக்குமே பாஜக சார்பாக எந்த ஒரு தலைவரும் சரி, எந்த ஒரு தொண்டரும் சரி இதற்கு பதில் சொல்லல. ஆனா பாஜக சார்பாக பேசக்கூடிய எங்களுடைய அண்ணன், எங்க தளபதி விஜய் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு, என்னுடைய கேரக்டரை புரிஞ்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். கண்டிப்பா இப்போ உங்களுடைய கேரக்டர் என்ன, உங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத எல்லா மக்களும், எல்லா தமிழ் மக்களும் புரிஞ்சிருப்பாங்க. தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய அரசையும் பாஜகவும் பேச துப்பும் இல்லை, திராணியும் இல்லை. ஆனா தமிழக மக்கள் சார்பாக பாஜகவை எதிர்த்து பேசிய முதலமைச்சரை போய் கிண்டலும் கேலியுமா பேசிட்டு இருக்கிறாரு.